Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு DIML 3 தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது. சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு நாங்கள் வந்து ஒரு ஸ்மூதி சாப்பிட்டோம். ஃப்ரூட் நட்ஸ்லாம் போட்டு நாங்கள் ஒரு ஸ்மூதி சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடலாம், இன்னைக்கு சண்டே ஆச்சு நான்வெஜ் செய்யலாம் அப்படின்ட்டு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக மார்னிங் வந்து க்ளீனிங் வேலைலாம் நடந்துச்சு. மற்ற எல்லா ரூம்ஸையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்மூதிலாம் குடிச்சிட்டு 2-3 பேரும் கிச்சனுக்கு வந்து இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் மார்னிங் வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் இட்லியும் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸ்மூதி கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால சும்மா கொஞ்சமாக இட்லி, ஆளுக்கு சும்மா ஒரு இட்லி 2 இட்லி போல் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிறுபருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, என்ன பண்றீங்க? போட்டோ எடுக்குங்கன்றான். போட்டோ எடுக்க சொல்றான். சூப்பர். எப்படிப்பா கார் சுத்துது? கேப்ப கழட்டுங்க. வீட்டுல யாராவது கேப் போடுவாங்களா? போடுவாங்களா? வெயில்ல தான் போடுவாங்க. கேப்ப கழட்டுங்க ப்ளீஸ் டீச்சர்லாம். ஷர்வின் தெரியலையே போட்டோல, எல்லாரும் கேக்குறாங்களே. கழட்டிட்டு ஹாய் சொல்லிட்டு திருப்பி போட்டுக்கோ. திருப்பி போட்டுக்கலனா கேப்ப. இப்ப ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். கட். இங்க காட்டு, இங்க கேமரால காட்டு. போட்டோ எடுங்க மாம் அப்படிங்கிறான். சுத்துச்சு. இது வரைக்கும் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டன் கிரேவிக்கு நான் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், புதினா கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வேஸ்ட் கவர் இது. எக் வந்து நான் குக்கர்லயே பாயில் பண்ணிடுவேன். ஒன்றும் இல்லைங்க, பாருங்க எவ்வளவு முட்டை வந்து ஒரு 3/4 அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். 4 முட்டை போட்டிருக்கேன். கரெக்டா 2 விசில் சின்ன அடுப்புல, சின்ன ஸ்டவ்ல, சின்ன பர்னர் இருக்கக்கூடிய ஸ்டவ்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கரெக்டா 2 விசில் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரா வெந்துடும். ரப்பர் மாதிரிலாம் இல்லாம கரெக்டான பதத்துல வெந்துடும். இது வந்து சிறுபருப்பு சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தயாராயிடுச்சு. இங்க ரசம் தயாராயிட்டு இருக்கு. இங்க இட்லி தயாராயிடுச்சு. ஸோ இப்போ நான் இட்லி ரெடி ஆகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு உரிச்சுக்கிட்டு இருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுவேன். சப்போஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஷர்வின், நான் என் ஹஸ்பண்ட் இட்லியும் சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அடுத்த வேலையை செய்ய வேண்டியதான். இட்லி இறக்குன உடனே நான் என்ன செஞ்சிருவேன்னா, எக் நான் அடுப்பில் வச்சிருவேன். குக்கரில் வைக்கிறதுனால நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 2 விசில் வந்தோன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டிய வேலை தான். ஸோ இப்போ இதுதான் ப்ராசஸ்ல இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, வெங்காயம் முறிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இன்னும் நான் ஸ்லைசஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச பாத்திரத்தெல்லாம் அந்தந்த பிளேஸ்ல அதை தான் வைக்க போறேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் மதியானம் லஞ்ச் செய்யறதுக்கு. இன்னைக்கு ஷர்வினுக்கு சண்டே, இது சண்டே மீல் பிளான்ன்றதுனால, இது சண்டேன்றதுனால சண்டே இன்னைக்கு ஷர்வின் வந்து சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour கேப் விளையாட வச்சுட்டு ஷர்வினுக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வர போறோம். இப்போ நீங்க ஹேரோட ஷர்வினை பாத்துட்டீங்க. நல்லா ஒட்ட மொட்டை அடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வர போறோம். ஸ்கூலுக்கு போறதுனால ரொம்ப வேர்க்குது, அவனுக்கு தலை ஃபுல்லா ஈரம் ஆயிடுது. அதனால ஹேர் கட் பண்ண போறோம். ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு அவனுக்கு குளிப்பாட்டிட்டு நான் லஞ்ச் எப்படி செய்யறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு தேவையான மொத்தமாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிடுறேன் இன்னைக்கு. பிகாஸ் இப்போ ஷூட்டிங்லாம் எனக்கு டைம் பத்துறதில்ல. யூஸ்வலாக வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இஞ்சி பூண்டு விழுது அரைப்பேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எத்தனை அளவு பூண்டு இருக்கோ அந்த பூண்டுக்கு ஈக்குவலான அளவு இஞ்சி போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வழு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் அரைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு திருப்பி நல்லா ஓட்டுங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நைஸாக வழுவழுன்னு வந்துடும். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதுக்கு இருக்க வாசனையே தனி. ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த வாசனை வந்து அந்த காரம் வந்து குறைஞ்சிரும். ஸோ சாம்பார் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாம்பார் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அண்ட் வேற என்னெல்லாம் இப்போ வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக்கை வச்சிருக்கேன். இது வந்து ரசம் இருக்குது. இது வந்து காலையில் காய்ச்சின பால் இருக்குது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். நான் இஞ்சி பூண்டு விழுது
தேவையான அளவு தனியாக பிளேட்டில் வச்சுக்கிட்டு இந்த அனியன்ஸ்லாம் கட் பண்ணி நான் வந்து மட்டன் கிரேவி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மட்டன் கிரேவி வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். ஸோ வெளில போகலான்ற பிளானில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஈஸியாக டக்குன்னு 1 pot 1 shotல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து நான் ஷூட் பண்ணேன் வேறு. நீங்கள் நிறைய பேர் வந்து 7 நாள் 7 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு கிரேவி கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் அதை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆயில் போட்டு தேவையான தாளிப்புலாம் போட்டு வெங்காயம் போட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஷூட் பண்ணிக்கிட்டே நான் இந்த கிரேவி செஞ்சேன். நான் உங்களுக்கு தனியாக இன் டீட்டெயிலாக எவ்வளோ அளவுன்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரெசிபியாக போடுறேன். இல்லை 7 நாள் 7 கிரேவி ரெசிபிஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் ஆப்டாக போடுங்க, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 7 நாள் 7 கிரேவிஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வெங்காயம் வதக்கிட்டு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு தக்காளி வந்து விழுத அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்து மட்டன்லாம் நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்து இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம இப்போவே விசில் வச்சு இறக்கிடலாம். யூஸ்வலாக வந்து மட்டனை தனியாக வேக வச்சு தனியாக வெங்காய தக்காளி வதக்கி அதை இதில் சேர்த்து அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த தனியாக சூப் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ சூப்பில் வந்து தனியாக ஸ்ட்ரென்த் கிடைக்கும் தான் நம்ம எடுத்து அதை தனியாக சூப்பாக குடிக்கிறோம். இப்படி செய்யும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரென்த்தும் நமக்கு அந்த கிரேவிலேயே இறங்கிடும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிரேவியை நம்ம கொடுக்கும்போது ஸ்ட்ரென்த் வந்து அதுலேயே குழந்தைங்களுக்கு போயிடும். யூஸ்வலாக இந்த மாதிரி மட்டன் ரெசிபி செய்யும்போது கிரேவிலாம் செய்யும்போது என் மாமியார் தான் சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க. மட்டன் குழம்பு அவங்க வைக்கும் போதெல்லாம் முருங்காவும் உருளைக்கிழங்கும் போடுவாங்க, அதுவும் தோலோட உருளைக்கிழங்கு போடுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி முருங்காய் சேர்க்கல, கிரேவி டைப்பில் செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எத்தனை விசில் வேணுமோ நம்ம வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா மணக்க நல்லா சூப்பராக டேஸ்டியான மட்டன் கிரேவி தயாராகிடும். நிறைய பாத்திரம்லாம் செலவில்லாமல், பிகாஸ் வந்து ஆஃபீஸ் கோயஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ரொட்டீனாக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சண்டேல வந்து டேஸ்டியாக நான்வெஜ் சாப்பிடணும். பட் டக்குன்னு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் 1 pot 1 shotல செஞ்சீங்கன்னா நிறைய பாத்திரம் விழுகாது, வளர்க்குற வேலை இருக்காது, அண்ட் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இறக்குனோடனே பாருங்களேன், அந்த கலரே பாருங்க. அப்படி கலர்னதுக்கப்புறம் பாருங்க, சுட சுட ஆப்பம் இடியாப்பம், சுட சுட வேக வச்ச ஆவி பறக்க இருக்க இட்லி, அது கூடலாம் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசம் போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து மட்டனே சாப்பிடாத ஆள், இப்போதான் கொஞ்ச நாளாக பழகிட்டேன், அதுவும் என் ஹஸ்பண்ட்னால. ஸோ நானே இப்படி ரசிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னும் போது சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து லைட்டாக அப்படி ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டோம். ஈவினிங் வந்து வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க என் ஹாபி. அதனால லைட்டாக டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு பக்கோடா போட்டேன். எல்லாமே நான் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக தான் செய்வேன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நான் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ அன்போட எவ்வளோ பாசத்தோட கை பக்குவம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. எவ்வளோ டைம் எடுத்து செஞ்சாதான் டேஸ்ட் இருக்கும், இவ்வளோ பொருள் போட்டால் தான் டேஸ்ட் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்டோட எது செஞ்சாலுமே அவுட்கம் நமக்கு நல்லா இருக்கா அவ்வளோதான். என்னுடைய மாமியாருக்கு என்னுடைய ஹஸ்பண்ட்க்குலாம் என்னுடைய கைப்பக்குவம் பிடிக்கும். அதை விட பெரிய பாராட்டு ஒரு பெண்ணுக்கு தேவையே இல்லை. நம்மளோட மாமியாருக்கு நம்ம சமையல் பிடிக்குதுன்னா அதுவே பெரிய பாராட்டு தான் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் வந்து நான் எவ்வளோ சீக்கிரமே சமைச்சாலுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய சமையல் பிடிக்கும். அந்த வகையில் என்னையும் பாராட்டி அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வெளில கிளம்பிட்டோம். நைட்டு வந்து நான் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். இவங்க 2 பேருக்கு வந்து முருகலாக நான் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன். அழகாக மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு தூங்கணும். இப்படி தான் எங்களுக்கு வந்து இனி இடையே போச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்கோம், நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபியும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஷர்வின் வந்து நல்லாக்குது மாம் அப்படின்னு சாப்பிட்டான். காரம் அதுக்காகவே நான் கொஞ்சம் கம்மியாக செஞ்சேன். ரொம்ப 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 அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பேன் வந்து உங்களுக்கு தெரியும், ரைனாக்ஸ் பிராண்ட் பேன் நல்லா இருக்கான்னு நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நான் அதோடைய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த குக்வேர் பற்றி நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து நிறைய பேர் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேங்க, எனக்கு பைசா கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டிலாம் இல்லை, ஓகே குவாலிட்டி தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் நான் டெய்லி இப்போ குக் பண்ணுறேன், எனக்கு அந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லா குக்வேர்ஸ்லையுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ தட் நான் ஒரு வாட்டியும் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ்ல நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். Thank you so much for watching.
வணக்கம், பாய்.